செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவில் அதிபர் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு அந்நாட்டின் காபி கடையில் அதிபர் வேட்பாளர்களின் உருவம் பொறித்த டீசாசர் மூலம் காபி விற்பனை செய்து அதன் மூலம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் அதிபர் புட்டினுக்கு 3வது இடமே கிடைத்துள்ளது. நமது நாட்டில் பொதுத் தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது குறித்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள பலதரப்பட்ட மனிதர்களை பத்திரிகையாளர்கள் அல்லது தொலைக்காட்சி நிறுவனங்களின் செய்தியாளர்கள் நேரில் சந்தித்து கருத்துக்களை கேட்பார்கள். அதில் பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு என்று அறிந்து கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் ரஷ்யாவில் நடைபெற இருக்கும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவது யார் என்பதை அறிய மாஸ்கோ நகரில் உள்ள காபி கடைகள் நூதன முறையில் கருத்து கணிப்பை நடத்தியுள்ளன. இதற்காக அதிபர் தேர்தலுக்கு போட்டியிடும் 5 வேட்பாளர்களின் உருவம் பொறித்த தேநீர் கோப்பைகளை தயாரித்து அதில் யார் உருவம் பொறித்த தேநீர் கோப்பையில் விற்கும் காப்பியை வாக்காளர்கள் அதிக அளவு விரும்பி கேட்டு வாங்குகிறார்கள் என்பதை அறிந்து கருத்து கணிப்பு நடத்தினார்கள். இந்த தெருவோர காபி கடை கருத்து கணிப்பில் அதிபர் தேர்தல் பதவிக்கு மீண்டும் போட்டியிடும் அந்நாட்டின் தற்போதைய பிரதமர் விளாடிமிர் புதினுக்கு 3வது இடமே கிடைத்துள்ளது. அவரது உருவம் பொறித்த டீசாசர் காப்பியை 22.9% பேர்தான் வாங்கியுள்ளார்கள். அதிபர் வேட்பாளராக புதிதாக போட்டியிடும் மிக்கைல் பிரெகோராவுக்கு தான் அதிக வாய்ப்பு உள்ளது. அவரது உருவம் பொறித்த டீசாசர் விற்பனை செய்த காஃபியை 47.4% பேர் கடைக்காரர்களிடம் கேட்டு வாங்கியுள்ளனர். இதன் மூலம் புடினை விட மிக்கைலுக்கு தான் அதிபராவதற்காக அதிக வாய்ப்பு உள்ளதாக அந்நாட்டின் காஃபி கடை கருத்து கணிப்பில் வெளியாகியுள்ளது. Эта идея, соответственно, неоднозначна. Я думаю, что это, на мой взгляд, даже интереснее, чем если бы это было как-то однозначно принято, так как кому-то нравится, кому-то не нравится, и, в общем-то, это, как и выборы, идентичный процесс. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் லியாண்டர் பயஸ் நேற்று மும்பை திரும்பினார். விமான நிலையத்தில் அவருக்கு ரசிகர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் லியாண்டர் பயஸ் செக் குடியரசின் ரடெக் ஸ்டெப்னிக் ஜோடி அமெரிக்காவின் பாப் மற்றும் மைக்ரியான் இணையை வென்று முதலாக இந்த ஆண்டின் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ளனர். 1 மணி நேரம் 24 நிமிடம் நீடித்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டம் சர்வதேச அளவிலான ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. போட்டி முடிந்ததும் செய்தியாளர்களை சந்தித்த பயஸ் இந்த வெற்றியின் மூலம் 20 ஆண்டுகளாக தான் கண்ட கனவு நனவானதாக மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார். I tell you what, it's great to actually come back home with my Australian Open trophy. I've tried for 20 years to win this one. It's the one elusive Grand Slam that has been giving me a bit of a hard time, and to come back with this trophy in my hand means a lot to me. Being the first Indian to accomplish a career Grand Slam is a very proud moment. I've got to thank my parents. I've got to thank all the coaches that I've had, the trainers that I've had. கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று நாட்டுக்கு பெருமை தேடி தந்துள்ள இந்தியாவின் டென்னிஸ் நம்பிக்கை நட்சத்திரமான லியாண்டர் பயஸ் நேற்று வெற்றி கோப்பையுடன் நாடு திரும்பினார். மும்பை விமான நிலையத்தில் இறங்கியதும் அவருக்கு ரசிகர்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிற்பகல் மெல்போர்னில் தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஏற்கனவே நடைபெற்ற 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் படுதோல்வி அடைந்தது. இதையடுத்து நடைபெற்ற முதலாவது டுவெண்டி போட்டியிலும் இந்திய அணி தோல்வியடைந்தது. தொடர்ந்து இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அனைத்து போட்டிகளிலும் படுதோல்வி அடைந்து வருவது ரசிகர்களை பெரும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று மெல்போர்னில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய அணியின் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என்று அனைத்திலும் அசத்தலாக விளையாடி வருவதால் இன்றைய போட்டி இந்திய அணிக்கு பெரும் சவாலாக இருக்கும். இதனிடையே இன்று நடைபெறும் போட்டியிலும் இந்தியாவை வீழ்த்தி டுவெண்டி தொடரையும் கைப்பற்ற முடியும் என்று ஆஸ்திரேலிய அணி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.